friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் கருங்குருவை அரிசி பொங்கல் பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா டேஸ்டா சிம்பிளா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். நம்ம இத குக்கர்லயே பண்ணிடலாம். இந்த கருங்குருவை அரிசி வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா மிக்ஸி ஜார்ல நல்லா ட்ரையாவே ஒரு பல்ஸ் மோட் அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடாம இந்த குருணை இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச இந்த கருங்குருவை அரிசியை ஒரு 1.5 கப்பு போடுறேன். இந்த சின்ன கப்பில் 1.5 கப் கருங்குருவை அரிசி போடுறேன். அது கூடவே 1 கப் அளவு சிறுபருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை ரெண்டையும் நம்ம நல்லா கழுவிடலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு பாருங்க. இப்போ நம்ம குக்கரில் இதை பண்ணிடலாம். குக்கரில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். நெய் நல்லா வாசமாக இருக்கும் போட்டோன்னா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி நான் உடைச்சு போடுறேன். இப்போ இது எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அதில் தண்ணியை முதல்ல இதில் ஊற்றி ஃபஸ்ட்டு லேசாக கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒன்றா போட்டுடலாம். இந்த கருங்குருவை அரிசி அது நம்ம லேசாக அரைச்சிட்டனால ஒரு 5 விசிலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா சூப்பரான கருங்குருவை அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு சாம்பாரோ சட்னியோ தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதில் நிறையா அயன் சத்து, கால்சியம்லாம் இருக்குது. நம்ம சாதாரணமாக பொங்கல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த கருங்குருவை அரிசி பொங்கல் பண்ணோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.